ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களிடம் கார் இருக்கா? அப்போது இந்த திசையில் காரை நிறுத்துங்கள். வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பெரிய இடங்களை கொண்ட வீடுகளில் வாகனங்களை நிறுத்துவதற்கு கரேஜ்கள் கட்டப்பட்டுள்ளன. வீட்டிற்கு வெளியே வாகனம் நிறுத்தும் இடத்தில் வாகனம் நிறுத்தப்பட்டாலும் வாஸ்துப்படி வாகனத்தை சுப திசையில் நிறுத்த வேண்டும். ஆனால் போதிய இடவசதி இல்லாததால் வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தப்படுகின்றன. பல இடங்களில் மக்கள் தங்குவதற்கு இடவசதி உள்ளது, ஆனால் அவர்களின் வாகனங்களை நிறுத்துவதில் சிக்கல் உள்ளது. அது உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை கொண்டு வரும். அதனால் வாஸ்துப்படி வாகனங்களை, குறிப்பாக உங்களுடைய காரை எந்த திசையில் நிறுத்தி வைக்க வேண்டும் என்பது குறித்துத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காரை ஏதோ ஒரு இடத்தில் நிறுத்தினால் அது விபத்துக்களுக்கு வழிவகுக்கிறது. இதற்கு வாஸ்து சாஸ்திர விதிகளை பின்பற்றினால் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை குறைக்கலாம். வாஸ்து விதிகளின்படி பார்க்கிங் ஏற்பாடு செய்வதால் இடத்தை மிச்சப்படுத்துவதுடன் தேவையற்ற போக்குவரத்து நெரிசலையுமே தவிர்க்கலாம். வீட்டு வடிவமைப்பு மற்றும் அலங்காரத்திற்கு வாஸ்து விதிகளை மனதில் வைத்திருப்பது போல வாகனம் நிறுத்தும் இடத்திலுமே வாஸ்து விதிகளை பின்பற்றினால் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் மற்றும் தேவையற்ற விபத்துக்களை தவிர்க்கலாம். அந்த வகையில் வாகனங்களை நிறுத்த சரியான இடத்தை தேர்ந்தெடுப்பது இன்றைய காலத்தில் சவாலாகவே உள்ளது. வாகன பாதுகாப்பு மற்றும் திருட்டு தடுப்புக்கு கார் பார்க்கிங் முக்கியமானது. சரியான வாகனம் நிறுத்தும் இடத்திற்கு இந்த வாஸ்து விதிகளை நீங்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். முதலில் வீடு, அலுவலகம், கட்டிடம் போன்றவற்றில் வாகனம் நிறுத்துவதற்கு கரேஜ் அல்லது வாகன நிறுத்துமிடம் கட்டும்போது வாஸ்து விதிகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். வாகனத்தின் சிறந்த செயல்திறனுக்காகவும் நீண்ட ஆயுளுக்காகவும் வாகனங்களை நிறுத்துதல் ஆகியவை வாஸ்து சாஸ்திரப்படி இருக்க வேண்டும். தென்மேற்கு, வடமேற்கு மற்றும் வடகிழக்கு கார் பார்க்கிங்கிற்கு சிறந்தது. கார் பார்க்கிங் பகுதியின் மேற்கூரை வடக்கு நோக்கி சாய்ந்தால் அது வாஸ்துப்படி சரியானதாக கருதப்படுகிறது. காரை நிறுத்தும் போது தெற்கு நோக்கி இருக்க வேண்டாம், கிழக்கு அல்லது வடக்கே இருக்க வேண்டும். வெளியே இழுக்கும் போது வாகனம் நிமிர்ந்து இருக்க வேண்டும். ரிவர்ஸ் கியரில் ஈடுபட்டு வாகனத்தை வெளியே இழுப்பதை நிறுத்த வேண்டும். பார்க்கிங் நுழைவாயில் அல்லது கதவு எப்போதுமே கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி இருக்க வேண்டும். வாகனங்களை நிறுத்துவதற்கு தென்மேற்கு மற்றும் வடமேற்கு திசைகள் மிகவும் நல்லது. கார் பார்க்கிங்கின் பிரதான வாயிலின் உயரம் வளாக சுவரை விட குறைவாக இருக்க வேண்டும். எப்போதுமே தென்கிழக்கு மூலையில் காரை நிறுத்த வேண்டாம். சனி அனுகூலமான ராசிக்காரர்கள் மட்டுமே தங்கள் வீடு மற்றும் அலுவலகத்தின் கீழ் அடித்தளத்தில் வாகனங்களை நிறுத்த ஏற்பாடு செய்ய வேண்டும். வாகன விபத்துக்களை தடுக்கும் சாதனம் அல்லது வாகனத்தில் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் படத்தை வைக்கலாம். அந்த படத்தை நல்ல சுப முகூர்த்தத்தின் போது நிறுவ வேண்டும். நீங்கள் நம்பும் எந்த தெய்வத்தையுமே சுப முகூர்த்தத்தின் போது காரின் டேஷ்போர்டில் வைத்து வழிபடலாம். இப்படி வாஸ்துப்படி காரை அல்லது உங்களுடைய வாகனங்களை நிறுத்தி வைப்பதினால் உங்களுக்கு நன்மைகள் ஏராளமாக கிடைக்கும் என்கிறது வாஸ்து சாஸ்திரம். இதையெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.